ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில ரொம்பவே வித்தியாசமான பயங்கர ட்விஸ்டான ஒரு படத்தை இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். நான் சொல்றதுலேயே உங்களுக்கு தெரியும் படம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தை நீங்க இது வரைக்கும் பார்க்கல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்க போறோம் அப்படின்னா சத்தியமா சொல்றேன், அடிச்சு சொல்றேன், உங்களால இந்த ட்விஸ்டை கண்டே பிடிக்க முடியாது. அப்படி ஒரு படத்தை கொண்டு வந்திருக்கேன். எஸ் 11 சொல்லிட்டு ஒரு படம் ரீசெண்ட் டைம்ல ரிலீஸ் ஆன இந்த படத்தோட கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை எப்படி இருக்கும் அப்படின்னா, தொடர்ச்சியா சில கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. ரொம்பவே கொடூரமான முறையில எரிக்கப்பட்டு கொலை பண்ற அந்த சைக்கோ கில்லர் யார், எதுக்காக கொலை பண்றாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் மத்தியில பயங்கரமான ஒரு குழப்பத்தை உண்டாக்குது. இந்த கேஸை நம்ம ஹீரோ முடிக்கணும்னு சொல்லி கையில் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது, அந்த சைக்கோ கில்லர் எதுக்காக இந்த கொலையை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ட்விஸ்டா சொல்லியிருக்க படம் தான். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நேர படத்தோட கதைக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு நைட் டைம்ல பழைய பென்ஸ் கார் ஒன்று வந்துகிட்டு இருக்கு. வந்த உடனே டிக்கில யாரோ ஒரு நபரை கொலை பண்ணி எடுத்துட்டு வந்திருக்க மாதிரி தெரியுது. எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல போட்டு பெட்ரோல் ஊற்றி கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுது. சோ அந்த இடத்துல வந்திருக்கிற அந்த நபர் ஒரு கோட்டெல்லாம் போட்டுட்டு முகத்தையே காட்டாம போயிடாம இந்த சைக்கோ கில்லர். சோ இப்ப அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க, எரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த இடத்துல போலீஸ்காரங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய இன்வெஸ்டிகேஷன்லாம் நடக்குது. ஆனா எந்த ஒரு தடையுமே கிடைக்கல. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. இன்னொரு சீன்ல இங்க ஒரு ரவுடி கேங்க காமிக்கிறாங்க. ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனில வந்துட்டு கொள்ளையடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இருக்கிற எல்லாரையும் துப்பாக்கி முனையில மிரட்டி அங்க இருக்கிற நகைகளையும் பணத்தையும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுட்டு போறாங்க. தடுக்க வந்த செக்யூரிட்டியுமே கொலை பண்ணிட்டு போறாங்க. இது ஒரு பக்கம் ஒரு கிரைம் நடந்துகிட்டு இருக்கு. இங்க நம்ம படத்தோட ஹீரோவை காமிக்கிறாங்க. சோ நம்ம ஹீரோ ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர். இவருக்கு இங்க ஒரு போன் கால் ஒன்று வந்திருக்கு. அடுத்த நிமிஷம் நேரா கிளம்பி ஒரு இடத்துக்கு போறாரு. இப்ப பேங்க்ல ராபரி பண்ணாங்க இல்லையா, சோ அந்த இடத்தை தான் காமிக்கிறாங்க. அந்த ஆளுங்க எல்லாமே இங்க உட்காந்து சரக்கெல்லாம் சாப்பிட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ போறாரு. எப்படி வந்து கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு குழப்பமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. சோ அப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கு போனா நம்ம ஹீரோ இந்த மாதிரி தொடர்ச்சியா சில ஃபைனான்ஸ் கம்பெனிகளை, அதுவும் சின்ன சின்ன கம்பெனியா பார்த்து அங்க இருக்கிற நகைகளை பணத்தை கொள்ளடிக்கிறது வழக்கமா அந்த கேங்க வச்சிருக்காங்க. சோ பெங்களூர்ல இருந்து இந்த கேங் வந்திருக்கு. அப்படிப்பட்ட இந்த கேங்க பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேஸை ஹீரோ கையில கொடுத்திருக்காரு கமிஷனர். அப்படி கமிஷனர் கொடுக்கும்போது தான் ஹீரோ ஒரு பக்காவான ஒரு பிளானை போட்டிருக்காரு. கொடுக்கக்கூடிய நகை எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல எல்லாத்தையுமே ஜிபிஎஸ் டிராக்கரா அவங்களுக்கே தெரியாம நகைக்குள்ள வச்சு அடகு வைக்க சொல்லி இவங்கள ஒரு ஆளு பர்டிகுலர் ஆளுங்களை செட் பண்ணி அனுப்பியிருக்கிறாரு. அப்படி அவங்க போய் வைக்கும்போது அந்த ஜிபிஎஸ் டிராக்கர் மூலமா தான் இப்ப இவனுங்க இருக்கிற இடத்த நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு வந்திருக்கிறாரு. சோ அந்த இடத்துல ராபரி நடந்தது அடுத்த நிமிஷம் இங்க வந்திருக்கிறாரு. இங்க வந்த எல்லாருமே தூக்கி போட்டு அடிக்கிறவும் செய்யறாரு. அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அங்க 10 நிமிஷத்துல நம்ம போலீஸ்கார டீம் எல்லாமே வந்துருது. கைது பண்ணி எல்லாத்தையும் கூப்பிட்டு போறாங்க. இது வரைக்கும் அவனுக்கு ஆட்டை போட்ட ஒட்டுமொத்த நகையுமே போலீஸ்காரங்க மீட்டு அவங்க கிட்ட நகையை கொடுக்குறாங்க. சோ இந்த மாதிரி தப்பு பண்ண எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் போட்டாச்சு. இந்த கேஸ் நம்ம ஹீரோ நல்லபடியா முடிச்சிருக்காரு இல்லையா, அதனால ஹீரோக்கு நல்ல பாராட்டு கிடைக்குது. ஆனா இது ஒரு பக்கம் இருக்க, தொடர்ச்சியா சில கொலைகள் நடந்துட்டு இருந்து இல்லையா, அது அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்குது. சோ அது யார் பண்றாங்க, எதுக்காக பண்றாங்கன்னு ஒரு க்ளூ கூடமே கிடைக்கல. திரும்பவும் அதே மாதிரி ஒரு கொலை நடக்குது. இது போலீஸ் மத்தியில பயங்கர பிரபலமா பேசப்படுது. அதே மாதிரி திரும்ப இன்னொரு கேஸ் நம்ம ஹீரோ கையில கொடுக்கறாங்க. சில மாத்திரைகளை இல்லீகலா அங்க எடுத்துட்டு வந்து விற்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் சில தவறான காரியங்களுக்கு விற்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாத்திரையை தெரியாம கொஞ்சம் அதிகமா எடுத்துட்டா கூட பிரெயின் டெத் ஆயிடும் அப்படின்னு சொல்லி இங்க சில பேர் இந்த மாத்திரையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ கிட்ட தான் இந்த கேஸும் கொடுக்கப்படுது. சோ இதே கேஸ் ஒரு பக்கம் நம்ம ஹீரோ விசாரிச்சுட்டு இருக்க, இன்னொரு சீன்ல திரும்பவும் அதே மாதிரி சைக்கோ கில்லர் பேட்டர்ன்ல திரும்ப ஒரு கொலை எரிச்சு கொலை செய்யப்படுது. சோ இதே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க, போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல கூடமே இது வரைக்கும் எந்த ஒரு குழுவுமே கிடைக்கல. இது அந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்க ரஞ்சித்னு சொல்லி ஒரு போலீஸ்காரர் இருக்காரு. சோ அவருக்கு இது பெரிய குழப்பத்தையும் பயத்தையுமே உண்டாக்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஒரு கேஸை விசாரிச்சுட்டு இருந்தார் இல்லையா, அந்த டேப்லெட் கேஸை அவருமே அந்த இடத்த லொகேஷனை கண்டுபிடிச்சு ஈஸியா போய் ஒட்டுமொத்த பேரையுமே அங்கேயே அடிச்சு அரெஸ்ட் பண்ணி இந்த கேஸை ஈஸியா முடிக்கிறாரு. இன்னொரு பக்கத்துல ரஞ்சித் அந்த கொலைகாரனை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்தார் இல்லையா, அந்த கேஸை முடிக்க முடியாம சிபிஐக்கு மாத்தக்கூடாதா சொல்லி மேல இடத்துல இருந்து எனக்கு ரொம்ப பிரஷர் போடுறாங்கன்னு சொல்லி நம்ம கமிஷனர் ரஞ்சித் கிட்ட கத்திக்கிட்டே இருக்காரு. உன்னால இந்த கேஸை முடிக்க முடியும் நான் நம்பினேன், ஆனா நீ என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது எனக்கு லாஸ்ட் ஒன் சான்ஸ் கொடுங்க சார், கண்டிப்பா நான் ஆல்மோஸ்ட் பிடிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கேட்டு அதுக்கப்புறம் இந்த கேஸை திரும்ப இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக போறாரு. அப்படி நைட் டைம்ல இவர் டிராவல் பண்ணி போய்கிட்டே இருக்காரு. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு கார் குறுக்க போன மாதிரி தெரியுது. இந்த கார் உடனே ஆக்சிடென்ட் ஆயிட்டு பயங்கரமான விபத்துல அந்த போலீஸ்காரு மாட்டிக்கிட்டாரு. அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க, கமிஷனர் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வச்சு பேசும்போதுதான் இந்த மாதிரி ரஞ்சித் அந்த கேஸை விசாரிச்சாங்கன்னு உங்களுக்கே தெரியும், தெரியாது எதுவுமே இல்ல, ஆனா அடுத்தடுத்து கொலைகள் நிறைய நடந்துகிட்டே இருக்கு, இந்த கேஸை நீங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கையில இந்த கேஸை ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. ஹீரோக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்காரு. சோ அவரு பேரு மனோகர். சோ இப்ப மனோகரும் ஹீரோவும் சேர்ந்து இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் நடந்த எல்லா இடத்துலயும் போயிட்டு நான் பார்க்கணும்னு சொல்லி அவரை கூட்டிட்டு போறாங்க. சோ இதுக்கு முன்னாடி மனோகர் ரஞ்சித் கிட்ட வேலை பார்த்திருப்பாரு. சோ இப்ப நம்ம ஹீரோ கொலை நடந்த எல்லா இடத்தையும் கூட்டிட்டு போயிட்டு ஒவ்வொரு இடமா காமிக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு க்ளூமே இந்த கேஸ்ல இது வரைக்கும் கிடைக்கல சார்,
இன்னும் சொல்ல போனா மிஸ்ஸிங் கேஸ்ல கூட இந்த லிஸ்ட் எதுவுமே கிடைக்கல. சோ அதனால கொலை செய்யப்பட்ட நபர் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறது கூட நமக்கு ரொம்பவே சவாலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் போலீஸ் தரப்புல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துல கொலை நடந்த இடத்துல பார்த்து முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு போறாங்க. அப்ப நம்ம மனோகருக்கு ஒரு போன் கால் வருது. வீட்ல இருந்து யாரோ கால் பண்ணிருக்காங்க போல இருக்கு. நம்ம ஹீரோ என்ன வைஃபா அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல சார் என்னோட பையன் வைஃப் ஒரு விபத்துல இறந்து போயிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் என் பையனுக்கு எல்லாமே நான் தான் வேலைக்காரமா வச்சுதான் என் பையனை பாத்துக்கிறேன். இப்ப சாப்பிட மாட்டேங்கிறான்னு சொல்லி எனக்கு போன் கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மனோகர் வீட்டுக்கு போறாரு. மனோகர் வீட்டுல விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிளம்பலான்னு பாக்குறாரு. ஆனா வெளியவே நின்னுகிட்டு இருக்காரு. அந்த பையனை அவர் தூக்கி கொஞ்சறத நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டே இருக்காரு. சரி பாத்து இருங்க மனோகர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பி வந்துகிட்டே இருக்காரு. அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோ ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது வண்டி திடீர்னு பிரேக் டவுன் ஆகுது. சரி போற வண்டியில ஏதாவது லிஃப்ட் கேட்கலாம் சொல்லி லிஃப்ட் கேட்டா இங்க ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. பார்த்த உடனே நம்ம ஹீரோ பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. அப்படியே ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹீரோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து இருக்காங்க. இந்த பொண்ணு நிறைய இடத்துல மாப்பிளை பார்த்திருக்காங்க. ஒரு மாப்பிளை கூட இந்த பொண்ணுக்கு பிடிக்கலையா. இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாப்பிளை வேணும்னு சொல்லிட்டு இப்ப கடைசியா அவங்க வீட்டுல இந்த ரெஸ்டாரண்ட்ல இந்த கலர் ஷர்ட்ல இருப்பாரு போய் பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற அதே ஷர்ட்ல நம்ம ஹீரோ உட்கார்ந்து இருக்காரு. ஹீரோவை பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு பிடிச்சு போச்சு. இவ்வளவு நாளா கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்த இந்த பொண்ணு ஹீரோ பார்த்தோன்னே பிடிச்சு போச்சு இல்லையா. ஆனா பேரு வேறையா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறா. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் எப்பயுமே ஓப்பனா பேசிடுவோம், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு பேசினா அடுத்த ஒரு செகண்ட்ல ப்ரொபோஸ் பண்ணிடுச்சு. ஆனா அதே இடத்துல ஒருத்தமா ஹீரோவா அட்டாக் பண்றதுக்காக வரான். அதே இடத்துல பயங்கரமான சண்டை நடக்குது. அதுல இருக்க ஒரு ரவுடி எந்த கேஸ் நீ எடுத்தாலும் உடனே முடிச்சிருவேமே அப்படிப்பட்ட ஒரு ஆளா உன் கதை இன்னைக்கு நான் முடிச்சிடறேன்னு சொல்லி சண்டைக்கு வந்துட்டு இருக்க. அப்பதான் இந்த பொண்ணுக்கு தெரியுது வந்திருக்கிறது போலீஸ்கார அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாருமே அடிச்சு தும்சம் செய்யறாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அமைதியா தான் இருக்கா. போலீஸா இருந்தா என்ன, உங்களே எனக்கு பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அதுல இருந்து நம்ம ஹீரோவை விடாம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கா. போற இடத்துல வர இடத்துல இப்படின்னு எல்லா இடத்துலயும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல நம்பர்லாம் கூட எடுத்து போன் பண்றான். ஆனா நம்ம ஹீரோ இது எதுக்குமே ரெஸ்பான்ஸே பண்ணல. அப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணாம இன்னைக்கு லிஃப்ட் கேட்டிருக்கிறார். சோ இந்த இடத்துல உங்களை எப்படியே விட்டுட்டு போக முடியாது, நீங்க ஏறல அப்படின்னாலும் உங்களை இந்த இடத்துல விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு அடம் பிடிச்சதால வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ அந்த கார்ல ஏறி போறாரு. இப்ப அடுத்த சீனா பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. நம்ம ஹீரோ விசாரிக்கிற கேஸ முன்னாடி ரஞ்சித்னு ஒருத்தர் விசாரிச்சாரு இல்லையா, அவரு ஒரு விபத்துல சிக்கினார்ல, அவரை போயிட்டு பார்க்கலாம்னு முடிவு பண்றாங்க. ஓரளவுக்கு இப்ப ஒரு நார்மலா இருக்காரு. இருந்தாலும் அடி ரொம்ப அதிகம் அப்படிங்கிற மாதிரி வீட்டுல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப திரும்பவும் நைட் டைம்ல காமிக்கிறாங்க. பயங்கரமான மழை எல்லாம் பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப திரும்பவும் அதே மாதிரி பிளாக் கலர் கோட் போட்டு ஒரு நபர் இங்க வந்துட்டு இருக்கலாம். யாரையோ ஒருத்தனை அடிச்சு தூக்கிட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில ஒரு ஸ்கிராப் கம்பெனில வச்சு கொடூரமான முறையில அதே பட்டன்ல எரிக்கவும் செய்யறாங்க. சோ இப்ப இந்த கேஸ திரும்பவும் நம்ம ஹீரோக்கு பயங்கர சிக்கல்ல விடுது. சோ அங்க வந்து எல்லா எவிடன்ஸும் ஃபாரன்சிக் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரஸ் மீடியா நிறைய பேர் வந்து விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ இந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல் அந்த டெட் பாடியை வச்சிருக்காங்க. சோ இது வரைக்கும் இந்த கொலையில எந்த ஒரு பேட்டர்னுமே இல்ல. வழக்கம் போல என்னவோ அதே பேட்டர்ன்ல தான் இந்த கொலை நடந்திருக்கு. சோ இதுக்கு முன்னாடி கொலை பண்ண நபர் தான் இதையும் கொலை பண்ணிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற டாக்டர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லும்போது, ஆனா இந்த கேஸ்ல ஒரு க்ளூ ஒன்னு கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா இந்த நபர் இறந்த நபர் அவரோட கால்ல ஒரு பிளேட்டை ஆபரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இப்போ அந்த பிளேட்டை ஹீரோ கையில கொடுக்குறாங்க. இந்த பிளேட் இந்த ஹாஸ்பிட்டல்ல கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை வச்சு நீங்க ட்ரேஸ் அவுட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த நபர் யார் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிளேட்டை கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அங்க இருக்க டாக்டர்கிட்ட கொடுக்குறாங்க. சோ இந்த டாக்டர் அதுல இருக்க சீரியல் நம்பரை வச்சு எந்த ஹாஸ்பிட்டல் நடந்துச்சு அந்த நபர் யார் அப்படிங்கறத ஈஸியா நீங்க கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் பண்ண சொல்றாரு. இந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு நம்ம ஹீரோ வெளியே வராரு. அதே இடத்துல மனோகர் இருந்தார் இல்லையா, ஹீரோவோட அசிஸ்டன்ட், அவரு ஒரு டாக்டரை பார்த்துட்டு அந்த பக்கம் வெளியே போறாரு. இதை நம்ம ஹீரோ கொஞ்சம் சந்தேகமா பாக்குறாரு. சந்தேகமா பார்த்ததுக்கு அப்புறம் திரும்பவும் அந்த டாக்டர் போயிட்டு இந்த மாதிரி அந்த ரஞ்சித் எதுக்காக வந்துட்டு போனாரு அப்படின்னு சொல்லும்போது, நீங்க யாருன்னு கேட்டா நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் தான், எதுவா இருந்தாலும் என்கிட்ட மறைக்காம சொல்லுங்க சொல்லும்போது ரஞ்சித் ஃபைல் ஒண்ணு அங்க இருக்குது. அதை எடுத்து நம்ம ஹீரோ படிக்கிறாரு. இப்போ அது உண்மையை சொல்றீங்களா அப்படின்னு கேட்ட அடுத்த நிமிஷம் தான் அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா, ரஞ்சித் சார் வந்தாரு, இந்த விஷயம் பத்தி எதுவும் வெளியே சொல்லிக்க வேண்டாம்னு சொல்லிடுறாரு, அதனாலதான் சொல்லல, அவருக்கு ஹார்ட்ல கொஞ்சம் பிரச்சனை, அதனால ஆபரேஷன் பண்ணணும், இல்லைன்னா அவருக்கு உயிருக்கே கொஞ்சம் ஆபத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில டீடைல்ஸ் இங்க டாக்டர் சொல்றாரு. சோ அதுக்கான கொஞ்சம் அட்வான்ஸ் பணத்தை தான் இங்க கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஹார்ட் வேறையா மாத்தினாதான் அவரால் நிம்மதியா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்றாங்க. டிபார்ட்மெண்ட்ல தெரிஞ்சா ஏதாவது இஷ்யூஸ் ஆகும் இல்லையா, அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் மறைச்சிருக்கிறாரு. சோ இந்த விஷயம் நம்ம ஹீரோ கேட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க கிளம்பி வராரு. இப்போ மனோகரும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து அந்த பிளேட்டை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு கேட்டதுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல இது வரைக்கும் அந்த மாதிரியான சர்ஜரி பண்ண எல்லா டீடைல் ரிப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தங்களா போயிட்டு செக் பண்றாங்க. சோ அந்த இறந்த நபரோட ரைட் ஹேண்ட் சைடுல கால்ல தான் அந்த ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. சோ ஒவ்வொருத்தங்களும் அதே மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணி பிளேட் எல்லாம் வச்சிருக்கிறதெல்லாம் காமிக்கிறாங்க. ஆனா ஹீரோ
ஹீரோ தேடிக்கிட்டு இருக்க நபர் அவங்க கிடையாது, அவங்க ரிலேட்டிவ்மே கிடையாது. அப்படி இருக்கிற திடீர்னு ஒரு அட்ரஸ்ல போறாங்க. சோ அங்க போய் பார்த்தா அங்க ஒரு நபர் வராரு. சோ இவரோட அட்ரஸ்லயும் அதே ஆபரேஷன் பண்ணிருக்கிறதா சொல்லி லிஸ்ட்ல இருக்குது. சோ விசாரிச்சதுல எனக்கும் அந்த ஆபரேஷன் பண்ணிருக்காங்க சார் சொல்லி இந்த காலை காமிக்கிறான். சோ அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு ஒரு குழப்பமா இருக்கு. கொடுத்திருக்கிற எல்லா லிஸ்ட் ஆளையுமே பார்த்தாச்சு அப்படின்னாக்கா இறந்து போன நபர் மட்டும் ஏன் மிஸ்ஸிங் ஆகுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் இருக்கு. இப்ப இங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா, கொஞ்சம் தண்ணி கேட்கிறாரு நம்ம ஹீரோ. அவரும் போயிட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. இருந்தாலும் நம்ம கூட இருக்கிற மடகருக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. உன் காலை காட்டு அப்படின்னு சொன்னோடனே ஆபரேஷன் இவருக்கும் பண்ணிருக்காங்க, காலில் அந்த தழும்புலாம் இருக்கு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே வந்து நின்றுட்டு இருக்காரு. அப்போ ஹீரோக்கு ஒரு போன் கால் ஒண்ணு வந்திருக்கு. யாருன்னு பார்த்தா ஹீரோ ஒரு பொண்ணு உருகி உருகி காதலிச்சிட்டு இருந்தா இல்லையா, அந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோவை பிளாக்மெயில் பண்ணி நீங்க இந்த இடத்துக்கு வரணும் இல்லைன்னா நான் செத்துருவேன்னு சொல்லி மிரட்டி இருக்கான். சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போனா அந்த பொண்ணு ஒரு ரிங்க வச்சுட்டு ப்ரொபோஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு. ஆனா நம்ம ஹீரோ இது ஒன்றும் பெருசா கேர் பண்ணவே இல்லை. அங்கிருந்து ஏஞ்சி கிளம்பலான்னு பாக்குறாரு. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, நானே வந்து வாண்டடா கேட்கறதால என்ன ரொம்ப சீப்பா நினைச்சிட்டீங்களே, நீங்களா ஒரு நாள் என்ன புரிஞ்சுப்பீங்க, அது வரைக்கும் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன், எந்த கல்யாணமும் நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு போறா. அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க, திரும்பவும் அதே பேட்டர்ன்ல இன்னொரு கொலை நடக்குது. இது வேற ஒரு ஜெனரல் செக்ஷன்ல நடக்குது. அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது மிஸ்ஸிங் கேஸோட ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அந்த மாதிரி மிஸ்ஸிங் கேஸ் எதுவுமே இல்ல. அங்க இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் சார் சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ என்ன முணுமுணுக்கிறீங்க, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நேத்து காலையில ஒரு பிச்சைக்காரன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான். ஒரு காரு ஒரு கொலை, ஒரு காரு ஒரு கொலை அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை அவன் பார்த்திருக்கான். அதை கன்வெர்ட் பண்றதுக்காக இங்க வந்திருக்கான். இருந்தாலும் அங்க இருக்கிற எஸ்ஐக்கு பயங்கர கடுப்பாகுது. யோ பிச்சைக்காரன்லாம் கூட்டு வந்து எதுக்கு அங்க உட்கார வைக்கிற, தூக்கிட்டு போய் வெளியே அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போயிட்டு வெளியே விட்டுருக்கானுங்க. சோ அந்த ஆள் எதுவோ பார்த்திருக்கான் சார். அவன் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அன்னைக்கு நைட்டு தான் இந்த கொலை நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஏதோ சந்தேகமா இருக்குன்னு சொன்னவனே அடுத்த நிமிஷம் அந்த பிச்சைக்காரனை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோ அந்த பிச்சைக்காரனை போயிட்டு பாக்குறாங்க. அவங்கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி என்கிட்ட உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அவன் ஒரு விஷயத்தை அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த பிச்சைக்காரன் அங்க உட்கார்ந்துருக்கும் போது பயங்கரமான மழை பெஞ்சிருக்கு. ஒரு வேன்ல ஒரு பொண்ணு இறங்கி வந்திருக்கிறான். சோ அந்த பொண்ணு இறங்கி வந்த அடுத்த நிமிஷம் அந்த பொண்ணு ஃபாலோ பண்ணி ஒரு கார் ஒண்ணு வந்திருக்கு. அந்த கார்ல இருந்து இறங்கி ஒருத்தன் வந்திருக்கிறான். சோ அதே சைக்கோ கில்லர் தான். கோட் எல்லாம் போட்டுட்டு வந்து அந்த பொண்ணோட தலையில பயங்கரமா அடிச்சு அங்க இருந்து அவன் கார்ல தூக்கி போட்டுட்டு போயிருக்கான். சோ இதே இந்த பிச்சைக்காரன் பார்த்திருக்கான். சோ இதுதான் இங்க நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ போலீஸ்காரங்க நேத்து நைட் இறங்கின அந்த பொண்ணோட டீட்டெயில கலெக்ட் பண்றாங்க. அந்த பொண்ணு வழக்கமா டூ வீலர்ல தான் போவா. ஆனா நேத்து நம்ம வேன்ல போயிருக்கா. பக்கத்துல இருக்க மெக்கானிக் ஷெட்ல போயிட்டு விசாரிக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணோட வண்டி கொஞ்சம் பிரேக் டவுன் ஆயிருக்கு. அந்த வண்டி அந்த மெக்கானிக் ஷெட்ல இருக்கு. சோ அந்த வண்டியோட நம்பரை வச்சு அதை கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தா வண்டி நம்பர் கொஞ்சம் தேஞ்சு போயிருக்கு, நம்பரே இல்ல. சோ அந்த டிக்கியை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அதுல ஒரு ஆர்சி புக் எல்லாம் இருக்கு. அந்த டீட்டெயில வச்சு செக் பண்ணும்போது அந்த அட்ரஸ் எல்லாம் கிடைக்குது. சோ இப்போ நம்ம ஹீரோ நேரா போயிட்டு அந்த அட்ரஸ்ல இருக்கக்கூடிய இடத்தை பாக்குறாங்க. அங்க ஒரு பொண்ணு ஒருத்தி வரா. போலீஸ்கார் கூட ஒருத்தர் வந்திருப்பாரு. சோ அவர் பார்த்தோன்னே ஏமா நீ அந்த பொண்ணு தானமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சந்தேகமா பாக்குறாரு. என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அந்த பிச்சைக்காரன ஒரு கான்ஸ்டபிள் வெளியே விடு வந்திருப்பாரு இல்லையா, அதே இடத்துல இந்த பொண்ணு ஒருத்தி நின்று இருப்பா. அந்த கான்ஸ்டபிள் என்னமா விஷயம் சொல்லி கேட்டிருப்பாரு. ஆனா அந்த பொண்ணு நாய் காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிருப்பா. எங்களுக்கே 1008 வேலை இருக்கு, நீ நாயை காணா பேய காணான்னு வந்து கேட்டுட்டு இருக்க, போமா அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சிருப்பாரு. சோ அதுக்கப்புறம் தான் இதே பொண்ணு இங்க இருக்கிறத நினைச்சு பயங்கர ஷாக் ஆகுது. உள்ள போயிட்டு நம்ம ஹீரோ நிக்கிறாரு, எல்லா இடத்தையும் பாத்துக்கிட்டே இருக்காரு. சோ அப்படி அந்த பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கும்போது என்ன விஷயம், நீங்க நேத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க அந்த பொண்ணு கொஞ்சம் திருன்னு முழிக்கிறான். அதே இடத்துல மேல ஒரு போட்டோஸ் இருக்கு. அந்த போட்டோஸ் எல்லாம் இந்த பொண்ணு மாதிரியே இன்னொரு பொண்ணு இருக்கா. சோ இவங்க ரெண்டு பேரும் டீன்ஸ். அப்படியே இன்னொரு போட்டோ ஒண்ணு மாட்டிருக்கு. அந்த போட்டோவை பாக்குறாரு நம்ம ஹீரோ. அந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் பயங்கர ஷாக் ஆகுறாரு. ஏன்னா ஒரு ஸ்கூல்ல எல்லாரும் ஒண்ணா நின்று ஒரு போட்டோஸ் எடுத்திருக்காங்க. அந்த போட்டோஸை பார்க்கும்போது அந்த போட்டோஸ்ல இருக்க எல்லாருமே டீன்ஸா இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 11 ஜோடிங்க அதுல ட்வின்ஸ் ஜோடியா இருக்குது. சோ அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக் ஆகுது. போலீஸ்காரும் ஏன் சார் ஒரே ஸ்கூல்ல எப்படி 11 டீன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் நடக்குது. வெளியே வந்து கூட நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா அந்த பொண்ணு பாதி உண்மை சொல்லியிருக்கா, பாதி பொய் சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்லாம இதே போட்டோஸை நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஆபரேஷன் பண்ணான்னு சொல்லி ஒரு இடத்துல விசாரிச்சோம் இல்லையா, அவனோட வீட்லயும் இதை மாட்டி இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கெஸ் பண்றாரு. தூக்கல அவங்க ரெண்டு பேர்த்தையும் சொல்லி இப்ப முன்னாடி கடைசியா ஒரு ஆபரேஷன் பண்ணாங்க இல்லையா, அந்த நபரையும் கஸ்டடியில எடுக்கிறாங்க, இந்த பொண்ணையும் கஸ்டடியில எடுக்கிறாங்க. ரெண்டு பேர்த்தையும் கூட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணை எதுக்காக சார் எங்களெல்லாம் அரெஸ்ட் பண்றீங்கன்னு சொல்லி ரெண்டு பேர்த்தையும் பக்கத்துல உட்கார வச்சுதான் விசாரிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ண இந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து காமிக்கிறாங்க. இந்த போட்டோஸ் உன் வீட்லயும் இருக்கு, உன்னோட வீட்லயும் இருக்கு, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இவங்களுக்கே தெரியல இந்த பக்கத்துல இருக்க பொண்ணு இப்ப அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்த இந்த பையனும் ஒரே ஸ்கூல்ல படிச்சவங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணிருக்காங்க. அதுவே இந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகத்துக்கு வருது அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லும் போது தான் இவங்களுக்கே தெரியுது ஒன்னா படிச்சவங்கன்னு. நம்ம ஹீரோ இப்ப பாயிண்ட்டுக்கு வராரு. நீங்க ஏதோ சில விஷயத்தை எங்க கிட்ட மறைக்கிறீங்க, என்னன்னு ஒழுங்கா உண்மையை சொல்றீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது தான் இப்போ ஒரு உண்மை கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த பொண்ணு இருக்கா இல்லையா, இவளுக்கு ஒரு தங்கச்சி இருந்திருக்காங்க. சோ அந்த பொண்ணு
பொண்ணு தான் இப்ப காணாம போயிட்டா. அந்த பொண்ணை தான் கடைசியா கொலை பண்ணி எரிச்சிருப்பான் அந்த சைக்கோ கில்லர். அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு இன்னொரு உண்மையும் சொல்றான். அந்த சைக்கோ கில்லர் எனக்கு போன் பண்ணா சார், இந்த மாதிரி உன் தங்கச்சி நான் கடத்தி வச்சிருக்கேன், இந்த இடத்துக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டான். நானும் போய் பார்த்தேன் சார். அப்ப அதே இடத்துல முகமுடி போட்டு வேற ஒருத்தவங்களை கடத்தி வச்சிருந்தான். இந்த நபரை நீ சுட்ட அப்படின்னாக்கா உன் தங்கச்சி நான் விட்டுடுவேன் அப்படிங்கிற மாதிரி துப்பாக்கி இந்த பொண்ணோட கையில கொடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கத்துல இந்த பொண்ணோட தங்கச்சி அப்படியே தண்ணில போட்டு முக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்து பயந்து போன இந்த பொண்ணு என்ன பண்றாருன்னா தான் தங்கச்சியை காப்பாத்தணுங்கிறதுக்காக முன்னாடி முகமுடி போட்டிருக்கு இல்லையா, அந்த நபரை துப்பாக்கியால சுடுறா. இதே மாதிரி தான் பக்கத்துல இருக்கிறவனுக்கு நடந்திருக்கு. அவனோட தம்பியையும் கடத்திட்டு போயிருப்பான். சேம் இதே பட்டன்ல வர சொல்லியிருப்பான், சுடவும் சொல்லியிருப்பான். இல்ல அப்படின்னா உன்னோட தம்பியையும் தண்ணியில் அமுக்கி சாவடிப்பேன்னு சொல்லி மிரட்டி இருக்கான். வேற வழியே இல்லாம இவனும் சுட்டிருக்கான். சோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் சுட்டாங்க இல்லையா, இங்கதான் அந்த கொலைகாரன் ஒரு ட்விஸ்டா கொடுத்திருக்கான். என்ன அப்படின்னா முக்காடு போட்டு கடத்தி வச்சிருக்கிறதே இவங்களோட தம்பிய அவன் சுட்டிருக்கான். இந்த பொண்ணோட தங்கச்சிய அவளே சுட்டிருக்கான். இதுக்கு முன்னாடி தண்ணியில் அமுக்கிற மாதிரி ஒரு வீடியோ காமிச்சா இல்லையா, அதை ஆல்ரெடி வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி இவங்கள்ட்ட காமிச்சிருக்கான். போதாத குறைக்கு இதை நீங்க வெளியே சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப நீங்க சுட்டீங்க இல்லையா, இதையுமே நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன், இதை நான் வெளியே விட்டுருவேன், போலீஸ்ல சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி இருக்கான். சோ அதனாலதான் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் எதுவுமே கொடுக்கல. இருந்தாலும் இதை நான் சொல்லணுங்கிறதாக தான் நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தேன். ஆனா அதுக்குள்ள எனக்கு சொல்றதுக்கான தைரியமும் இல்ல, அதனால நான் திரும்ப வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இங்க எல்லாருமே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வீடியோவை எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. காமிச்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற மனோகர் அந்த ஆபரேஷன் பண்ண நபரு உன் தம்பியா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமா சார் அவனோட காலில் தான் ஆபரேஷன் பண்ணன்னு சொல்லும்போது, அப்பயே உன் காலையும் கிழிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனோட ஞாபகம் எனக்கு இன்னும் போகல, பிறந்ததுல இருந்து நாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே இருப்போம், ஒரு அடையாளம் கூட மாறாம இருக்கும், இருந்தாலும் அவனுக்கு ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நானும் கத்தி எடுத்து கிழிச்சிட்டு எனக்கு ஆபரேஷன் பண்ணேன், இந்த விஷயத்தை வெளியே சொன்னா என்னை அரெஸ்ட் பண்ணிடுவீங்க, என்னோட அப்பா ரொம்ப முடியாம இருக்கிறாரு, படுத்த படுக்கையா இருக்கிறாரு, இருந்தாலும் எனக்கு வாழவே பிடிக்கல, நான் சூசைட் பண்ணி இறந்தலாம் சொல்லி பல தடவை சூசைட்டுக்கு அட்டம் பண்ணேன், ஆனா எங்க அப்பா இருக்கிறாரு, எனக்கு அப்புறம் என் அப்பாவை யார் பாத்துக்குவாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்ப நான் உயிரோட இருக்கிறேன், ஒவ்வொரு நாள் செத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவன் இங்க சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப போலீஸ்காரங்க உங்களுக்கு ஸ்கூல் படிக்கும் போது யார் மேல சந்தேகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படி தேடிக்கிட்டு இருக்கும் போது கடைசியா வந்துட்டு அந்த பையன் ஒருத்தவனை காமிக்கிறான், பெஞ்சமின் சொல்லிட்டு ஒருத்தவனை காமிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு பெஞ்சமின் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு இவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. சோ அப்படியே அந்த பெஞ்சமின் சின்ன பையனை இங்க நமக்கு காமிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த பொண்ணு இவங்களும் சேர்ந்து ஒரு சில கதைகளை அப்படியே சொல்றாங்க. அது என்னன்னு நமக்கு டீட்டெயிலா எதுவுமே காமிக்கல. அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு விசாரிச்சா ஏதாவது சில உண்மைகள் கிடைக்கும் சொல்லி இப்ப நம்ம மனோகர் ஹீரோவும் சேர்ந்து அந்த ஸ்கூல்ல நடத்தின அந்த இடத்தை தேடி போறாங்க. அங்க போய் பார்த்தா தான் தெரியுது அந்த ஓனர் அங்க இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த போட்டோஸை காமிச்சு கேட்கும் போது தான் இது பெஞ்சமின் ஆச்சு அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கே ஒரே ஷாக் ஆகுது. யார் அந்த பெஞ்சமின், என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணும் பையனும் ஒரு கதை சொன்னாங்க இல்லையா, இப்ப அந்த கதையை இங்க நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்களும் இவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து ஒரு ஸ்கூலை ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்கூல் ஒன்னும் அந்த அளவுக்கு பெருசா ஃபேமஸ் ஆலாம் ஆகல. ஆனா திடீர்னு ஒரு தடவை ஒரு இடத்துக்கு ஒரு ஃபேர்வெல் ஃபங்க்ஷன் ஒன்னு நடத்திருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன்ல ஒருத்தவன் செஸ் போட்டியில பயங்கரமா விளையாடி ஜெயிச்சிருக்கான். சோ அது வேற ஸ்கூல்ல சேர்ந்த ஒரு பையன், கவர்மெண்ட் ஸ்கூலு. சோ அப்படி இருக்கும்போது அந்த பையன் இவ்வளவு டேலண்டா இருக்கான் இல்லையா, அந்த பையனை நம்ம ஸ்கூல்ல சேர்த்து விட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ஸ்கூலோட பேர் நல்லா ரீச் ஆகும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த ஓனரோட ஹஸ்பண்ட் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த செஸ் சாம்பியன்ல ஜெயிச்சா அந்த பையனோட வீட்டை தேடி போனா அந்த பசங்க ரெண்டு பேருமே டீன்ஸ், அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்கானுங்க. ஒருத்தவன் பிரான்சிஸ், ஒருத்தவன் பெஞ்சமின். சோ பெஞ்சமின் தான் செஸ்ல ரொம்ப பிரில்லியண்டா விளையாடி ஜெயிச்சிருக்கான், கப்லாம் வாங்கியிருக்கான். ஆனா அவங்க தங்கி இருக்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம்ல. அப்பா அம்மா சமீபத்துல ஒரு விபத்துல இறந்திருக்காங்க. அனாதை பசங்களா இருந்து கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் ஸ்கூல் எல்லாம் படிச்சிருக்கானுங்க. சோ அப்படிப்பட்ட அந்த பசங்களை அடாப்ட் பண்ணி இவங்களோட ஸ்கூல்ல கூட்டு வந்து சேர்த்து அவங்களுக்கு தங்கறதுக்கு சாப்பாடுக்குன்னு எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பசங்க ரொம்பவே நல்லா ஹாப்பியா இங்கே இருந்திருக்காங்க. அவங்களோட லைஃப் ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கூலோட ஓனர் இருக்காரு இல்லையா, அவர் ஒரு ஆஃபர் ஒன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி டின்ஸா இருக்கிறவங்களை எங்க ஸ்கூல்ல சேர்த்தீங்கன்னா ஒரு பசங்களுக்கு மட்டும்தான் நீங்க ஃபீஸ் கட்டலாம், இன்னொரு பசங்க ஃப்ரீயா படிச்சுக்கலாம்னு சொன்னவனே ஊர்ல இருக்கக்கூடிய டின்ஸா இருக்கக்கூடிய எல்லா நபரையுமே இந்த ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க. இப்படி சேர்த்ததுல தான் இந்த ஸ்கூல்ல மொத்தம் 11 டீம் கிட்ட டின்ஸாவே இருந்திருக்காங்க. சோ இப்படி சேர்ந்தது தான் இந்த ஸ்கூல். அதுக்கப்புறம் டீன்ஸ் பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கூல் பேரையே மாத்திட்டாங்க. சோ இந்த ஸ்கூலே ஒரு டீன்ஸ் ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் பிரபலமாயிடுச்சு. அது இல்லாம இந்த பையன் இருக்கான் இல்லையா பெஞ்சமின், இவன் நிறைய செஸ் எல்லாம் விளையாடி இந்த ஸ்கூலுக்கு நல்ல பெருமை சேர்த்திருக்கிறான். ஆனா பிரான்சிஸ் இருக்கான் இல்லையா, அவனு சாதாரண ஆள் இல்ல, அவனும் ரொம்பவே நல்லா படிப்பான், நல்ல பேர் எடுத்திருக்கான் ஸ்கூலுக்காக. ஒவ்வொரு தடவையும் டீச்சர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி உதாரணம் இந்த பிரான்சிஸும் பெஞ்சமின் தான், இவங்க எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை புகழ்ந்து புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது ஸ்டூடெண்ட் மத்தியில ஒரு வெறுப்பை உண்டாக்குது. இந்த பசங்க மேல ஒரு கோபமும் வெறுப்பும் வருது. பெஞ்சமின் தான் அண்ணன், பிரான்சிஸ் தான் தம்பி. பெஞ்சமின் இல்லாத நேரத்துல நம்ம பிரான்சிஸ் வந்துட்டு தனியா பேசுவான். அவன் கொஞ்சம் மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப்டா தான் இருக்கிறான். அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு
அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க எல்லாம் பேசின விஷயம் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. உன் தம்பி ஒரு பைத்தியம் அவனை கிண்டல் பண்ணிருக்காங்க, அவன் அழுதுருக்கான். அந்த டைம்ல நம்ம பெஞ்சமின் என்ன பண்ணிருக்கான், என் தம்பி எவன்டா கிண்டல் பண்ணதுன்னு சொன்னவனே இருக்கிற ஒட்டுமொத்த பசங்களையும் எவன் கிண்டல் பண்ணானும் அவனை எல்லாத்தையுமே போட்டு பொழந்து எடுத்திருக்கான். இது மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. அங்க இருக்கிற ஓனர் அம்மா இவங்களை எல்லாத்தையும் கூட்டு கண்டிச்சிருக்காங்க. இனிமே இது மாதிரி எல்லாம் சண்டை போட்டு கதைங்கப்பான்னு சொல்லி வான் பண்ணி அமைச்சிருக்காங்க. நம்ம பெஞ்சமின் இருக்கான் இல்லையா, என்னதான் இருந்தாலும் நீ வயலன்ஸ் எல்லாம் கையில எடுக்க கூடாது, நீ பண்ணது தப்புதான் அப்படின்னு சொல்லி வெளியே முட்டி போட வச்சிருக்காங்க. இது நம்ம பிரான்சிஸ் பார்த்திருக்கிறான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ படி அப்படின்னு சொல்லி இவன் ஆறுதல் சொல்லி இருக்கிறான். அதுக்கப்புறம் பழைய போலவே நார்மலா ஆயிட்டாங்க. திரும்ப ஒரு நாள் வந்துட்டு வெளி மாநிலத்துல ஒரு செஸ் போட்டி ஒன்று நடக்குது. அந்த செஸ் போட்டியில மட்டும் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா உன்னோட வாழ்க்கையே வேற மாதிரி மாறிடும் அப்படின்னு சொல்லி இவனுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இந்த ஓனர் அம்மா இருக்காங்க இல்லையா, இவங்களுமே நல்லா செஸ் எல்லாம் விளையாடுவாங்க போல இருக்கு. அதனால சில விஷயங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது இந்த பையன் தோத்துக்கிட்டே இருக்கிறான். நீ இந்த மாதிரி தோத்துக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அங்க போயிட்டு கேவலமா தோப்ப, என்ன உன் மைண்ட் செட் இங்க இல்லவே இல்லை போல அப்படின்னு சொல்லி இவங்க திட்டிட்டு இருக்காங்க. இப்படி நீ தோக்கணும்னாக்கா அந்த ஸ்போர்ட்ஸ்ல நீ கலந்துக்கவே வேண்டாம், நான் எங்க வீட்டுக்கார்ட்ட பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பதான் அந்த பையன் எனக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கான். திரும்ப ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. இவன் இந்த அம்மாவை பயங்கரமா தோக்கடிச்சிடறான். 2-3 தடவை விளையாடினா கூட தோக்கடிப்பான். இவ்வளவு டேலண்டா விளையாடுறியா, அப்புறம் ஏன்டா என்கிட்ட தோக்குற அப்படின்னு சொல்லி கேட்டா, யாராவது அம்மாவை தோக்கடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி இந்த பையன் சொன்னோடனே அந்த அம்மாக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. அப்போ ஒவ்வொரு தடவை நீ என்கிட்ட தோக்குறது எதுக்காக, அதுக்காக தானே சொல்லி கேட்டா, ஆமா ஏன்டா அப்படி தோக்குறேன்னு சொல்லி கேட்டா, உங்க கூட இருந்தா என் அம்மா கூட இருக்கிற மாதிரியே இருக்கு, யாராவது அம்மாவை தோக்கடிப்பாங்களா, அதனாலதான் உங்ககிட்ட நான் தோத்துக்கிட்டே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே இதை இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்ப அப்படியே கரண்ட்ல காமிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இந்த அம்மா சொல்றாங்க. பெஞ்சமின் வந்துட்டு சாதாரண ஆளு கிடையாது, அவன் விளையாடுற கேமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நம்மளாம் ஒரு சில ஆப்ஷன் வைப்போம், ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பின்னு இப்படி ஒரு சில பிளான்ஸ் எல்லாம் கூட வைப்போம் இல்லையா. ஆனா அவன் பெஞ்சமின் இருக்கான் இல்லையா, அவன் ஆப்ஷன் சின்னு ஒரு சி பிளான ஒண்ணு வைப்பான். அந்த பிளான் நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம கூட விளையாடும் போது அவன் 3 காயை சேர்த்து நவுத்துவான். சோ அந்த கேம் நமக்கு ஒரு வித்தியாசமா இருக்கும், கண்டே பிடிக்க முடியாது. நம்ம தோத்ததுக்கு அப்புறம் தான் அவன் பிளான் சின்னு சொல்லி ஒண்ணு வச்சிருக்கிறதே நமக்கு தெரியும். சோ அது நம்ம அந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். இந்த அளவுக்கு தனியா விளையாடுவான் அவன். எப்படா அந்த மாதிரி எல்லாம் கத்துக்கிட்டுன்னு சொல்லி கேட்டா, எனக்கு நானே தனியா விளையாடி இந்த மாதிரி கத்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சோ அவங்க கிட்ட இருக்கிற ஒரே விஷயம் பிளான் சி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதா சொல்லி இங்க நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. ஆனா இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம பிரான்சிஸ் இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு திரும்ப பிளாஷ்பேக்கு போகுது. இருட்டுனாலே அந்த பையனுக்கு கொஞ்சம் அலர்ஜி போல இருக்கு. ஒரு தடவை இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது கரண்ட் ஆஃப் ஆகுது, பயங்கரமா அழுகிற சத்தம் கேக்குது. உடனே இந்த பையன் பெஞ்சமினை தேடி ஓட ஆரம்பிக்கிறான். அவன் இருட்ட பார்த்தோன்னே பயங்கரமா அழுதுகிட்டு இருக்க கேண்டில ஏத்தி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவன் கொஞ்சம் நார்மலா இருக்கான். அதுவும் பெஞ்சமின் போயிட்டு பிரான்சிஸ் சமாதானப்படுத்துறதுக்கு அப்புறம் தான் நார்மலா இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்காரர்கிட்ட இவன் ஹாஸ்பிட்டல் எல்லாம் கூட்டு போய் செக் பண்ணி பார்த்ததுல தான் தம்பிக்காரன் பிரான்சிஸுக்கு நிட்ரோபோபியா அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு நோய் ஒண்ணு இருக்கு. அதாவது இருட்ட பார்த்தா பயப்படக்கூடிய ஒரு நோய், அப்படிப்பட்டது இருக்குது. சோ இருந்தாலும் இது ஒன்றும் பெரிய பிரச்சனை தான் இல்ல, நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்ப பிளாஷ்பேக் ஆரம்பிக்குது. அந்த பெஞ்சமின் இருக்கா இல்லையா, அவன் வெளி மாநிலத்தை அந்த செஸ் போட்டி விளையாடுறதுக்காக முதல் முறையா தான் தம்பி பிரான்சிஸை விட்டு பிரிய ஆரம்பிக்கிறான். போயிட்டு உடனே வந்துடுறேன், அதுவும் இல்லாம என் வீட்டுக்காரர் பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லி தான் பெஞ்சமின் கிட்ட ப்ராமிஸ் எல்லாம் பண்ணி அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் அவன் விளையாடுறதுக்காக போனான். ஆனா அவன் போன கொஞ்ச நேரத்துல கிளாஸ்ல இவன் தனியா இருக்கல பிரான்சிஸ், அங்க கூட இருக்கிற பசங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த பிரான்சிஸ் ஒரு மென்டல், அவன் ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லி இவனை கிண்டல் பண்ணிருக்கானுங்க, அடிச்சிருக்கானுங்க, பாத்ரூம் போகும்போது தண்ணி எடுத்து ஊத்துறது இப்படின்னு ஏகப்பட்ட ராக்கிங் இந்த பையனை பண்ணிருக்காங்க. இந்த பையன் பயங்கரமா அழுது இருக்கிறான், கஷ்டப்பட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் அவன் போயிட்டு ஜெயிச்சுட்டு கப்பெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான் அண்ணங்காரன். ஆனா அண்ணங்காரன் கிட்ட நடந்த விஷயத்தை பத்தி எதுவுமே சொல்லல. ஏன்னா சொன்ன அப்படின்னாக்கா சண்டைக்கு போவான், பிரச்சனை ஆகும். இதனால இந்த பையன் மறைச்சிருக்கான். திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு பிசிக்ஸ்ல லேப் கிளாஸ் ஒண்ணு நடந்திருக்குது. அதனால இந்த பிரான்சிஸும் பெஞ்சமினும் வந்துட்டு தனித்தனியா போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு. நீ போயிட்டு வானா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிரிஞ்சு போறானுங்க. அப்ப 2 டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே வராங்க. அந்த பிரான்சிஸ் பையன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு வந்துட்டு நிட்ரோபோபியான்னு சொல்லிட்டு ஒரு வியாதி இருக்காமே அப்படின்னு சொன்னா, அப்படின்னா என்ன டீச்சர் சொல்லி கேட்டா, இந்த மாதிரி இருட்ட பார்த்தா அந்த பயமா ஒரு தடவை கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த பையன் பயங்கரமா கத்திருக்கான். கத்தந்துல நம்ம டீச்சரே பயந்து போயிட்டாங்களாம், அந்த மாதிரி ஒரு வியாதி இருக்கு. சோ லைட் கீட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அந்த பையன் பயங்கரமா கத்துவான் போல அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டே போறாங்க. இது ஒரு சின்ன பையன் என்ன பண்ணிருக்கான், அதே ஸ்கூல்ல படிக்கக்கூடியவன் பின்னாடி நின்று கேட்டிருக்கான். சோ இதை ஒட்டு கேட்ட அந்த பையன் என்ன பண்ணிருக்கான், லேப் கிளாஸ்ல போயிட்டு அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டும் சொல்லியிருக்கான். சொன்னது மட்டும் இந்த மாதிரி அவனுக்கு இருட்ட பார்த்தா பயமா,
அதனால நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், டீச்சர்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் கதவெல்லாம் சாத்தி லைட் ஆஃப் பண்ணுவோம், அவனை ரேக்கிங் பண்ணுவோம் சொல்லி ஒரு பிளான போட்டிருக்கானுங்க. அதே மாதிரி அண்ணங்காரன் அந்த பக்கம் இருக்கான், தம்பிக்காரன் பிரான்சிஸ் இங்க தனியா இருக்கான் இல்லையா. இந்த லேப்ல இருக்கக்கூடிய எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிருக்கானுங்க, கதவெல்லாம் லாக் பண்ணிட்டானுங்க. லாக் பண்ண அடுத்த நிமிஷம் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். இது என்னவோ தெரியல, நம்ம பெஞ்சமினுக்கு ஏதோ கொஞ்சம் சத்தம் கேக்குதோ, ஒருவேளை நம்ம தம்பி இந்த மாதிரி பண்ணிடுவோம்னு நினைச்சிட்டு வேகமா இந்த இடத்துக்கு ஓடி வரான். ஓடி வந்து பார்த்து கதவை திறந்தா கதவை திறக்க முடியல, உள்ளுக்குள்ள லாக் பண்ணிருக்கானுங்க. அவன் கத்துற சத்தம் வெளியே வரைக்கும் கேக்குது. தயவு செஞ்சு கதவை திறந்துருங்கடா, பிளீஸ்டா பிளீஸ்டா. இவன் ரொம்ப நேரம் கெஞ்சிருக்கிறான். ஆனா கெஞ்சினாலுமே அந்த பசங்க திறக்கவே இல்லை. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பிரான்சிஸ் இருக்கா இல்லையா, அவனுக்கு ஒரு மாதிரி பிக்ஸ் வரவே ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அவங்க இருக்கிற பசங்களுக்கு யாருக்குமே தெரியல, ஏன்னா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டானுங்க இல்லையா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கதவெல்லாம் திறக்கிறாங்க, எல்லா டீச்சர்ஸுமே வந்துடுறாங்க. பாதிக்கப்பட்ட அந்த பிரான்சிஸ் இருக்கான் இல்லையா, அவன் மயக்க நிலையில கிடக்குறான். ஹாஸ்பிட்டல்ல தூக்கிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த பிரான்சிஸ் பையன் பரிதாபமா இறந்து போயிருக்கிறான். சோ இதை பார்த்த உடனே பெஞ்சமினுக்கு மனசே உடைஞ்சு போகுது. ரொம்ப பயங்கரமா அழுகிறான். மேனேஜ்மெண்ட்டும் பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த அம்மா எல்லாருமே அழுகிறாங்க. அதுக்கப்புறமா பிரான்சிஸை இறுதி அஞ்சலி செலுத்தி அவனை நல்லபடியா அடக்கமும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தான் கூடயே இருந்த தம்பியை பிரிஞ்சு அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறான். ஒரு சில நாள் அப்படியே ஓட ஆரம்பிக்குது. என்னதான் இருந்தாலும் தான் தம்பிக்காரன் பிரான்சிஸை மறக்க முடியல. அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் வழக்க போல ஸ்கூலுக்கு வந்திருக்கான். ஸ்கூலுக்கு வந்தாலும் அவனுக்கு அந்த ஞாபகம் விட்டு போகல. கிளாஸ் நடந்துகிட்டு இருக்க பாதியில அவன் ஏஞ்சு போறான். போகும்போது திரும்பி பார்க்கறான். ஒட்டுமொத்த பேரையும் முறைச்சு பார்த்துட்டு போறான். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒரு சிஸ்டர் என்ன பண்றாங்கன்னா, மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஓனர்ட்ட போயிட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி பெஞ்சமினோட ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் சரியில்லை, அவன் இங்க இருந்தான் அப்படின்னாக்கா அவனுக்கு வழக்கம் போல அது எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கும், ஞாபகமா இருக்கும். அதனால நான் அவனை என்னோட சர்ச்சுக்கு கூட்டு போயிடுறேன், அங்க இருந்து அவனை நல்லபடியா படிக்க வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துல இந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி இந்த ஓனரும் ஏத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் போகும்போது கூட அந்த ஓனர் நம்ம பெஞ்சமினுக்கு கூப்பிட்டு, இது பாரு பெஞ்சமின், நீ பழசெல்லாம் மறந்துட்டு பழையபடி நார்மலா இரு, உனக்குன்னு ஒரு பெரிய லைஃப் இருக்கு, உன் லைஃப்ல நீ எங்கேயோ போக வேண்டிய திறமெல்லாம் உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க கூட இவன் காது கொடுத்து கூட பேசாம அப்படியே போயிட்டே இருக்கிறான். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு தடவை இவன் அழுதுகிட்டே நின்றுட்டு இருந்திருப்பான். அப்போ இந்த ஓனரும் அந்த ஓனர் அம்மாவும் 2 பேரும் பேசிட்டு இருந்திருப்பாங்க. பேசாம இதை போலீஸ்ல சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமான்னு சொல்லி கேட்கும்போது கூட இந்த பசங்களை எல்லாம் தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனாலுமே இவங்க இந்த சின்ன பசங்க அது எது தெரியாம விளையாட்டுத்தனமா பண்ணிடுச்சு. அது மட்டும் இல்லாம போலீஸ்ல போய் சொன்னா நம்ம ஸ்கூல் பேரை கெடுத்துரும், என்னோட ஸ்கூல் பேரை கெடுக்கிறதுக்கு நான் விரும்பல அப்படிங்கிற மாதிரி அந்த ஐயா சொல்லியிருப்பாப்ல. அதை இந்த பையன் ஒட்டு கேட்டிருப்பான் பெஞ்சமின். இதனாலதான் இவங்க கோச்சிட்டு கோவமா அந்த பையன் அங்கிருந்து வெளியே கிளம்பிருப்பான். போகும்போது கூட அந்த ஓனர் அம்மா பயங்கரமா அழுதுகிட்டே இருந்திருப்பாங்க. பெஞ்சமினை கூப்பிட்டுருப்பாங்க. ஆனா இவன் திரும்பி கூட பார்க்காம அப்படியே போயிருப்பான். அதோட போனதுதான் சார். அதுக்கப்புறம் அவனை நான் பார்க்கவே இல்லை. அந்த சிஸ்டர்கிட்ட கேட்டேன், ஒரு தடவை யாரோ வந்து அவனை அடாப்ட் பண்ணி கூட்டிட்டு போனதா சொல்லிட்டாங்க, தத்தெடுத்துட்டு போயிட்டாங்களா நம்ம பெஞ்சமினை. அவன் எங்க போயிருக்கான்னு சொல்லி அட்ரஸ் கேட்டேன். ஆனா போகும்போது இந்த மாதிரி அந்த ஓனர் அம்மாவை யார் வந்து கேட்டாலும் நான் இருக்கிற அட்ரஸ் சொல்லாதீங்கன்னு சொல்லி அந்த சிஸ்டர்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கிறான் நம்ம பெஞ்சமின். அதுக்கப்புறம் அவன் எங்க போனா என்ன ஆனா அப்படிங்கறது எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி இந்த டீச்சர் எல்லா கதையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த ஸ்கூல் என்ன ஆச்சு மேடம் சொல்லி நம்ம ஹீரோ கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பெஞ்சமினுக்கு நடந்த தப்பாலோ இல்ல அவனுக்கு பண்ண பாவத்தாலோ என்னவோ தெரியல, எங்க ஸ்கூல் ஒரு தடவை ஃபயர் ஆயிடுச்சு, ஃபுல்லாவே எரிஞ்சு பில்டிங்கே நாசம் ஆயிடுச்சு, அதோட எழுத்து 3 ஸ்கூல் தான், அதுக்கப்புறம் நாங்க திறக்கவே இல்லைன்னு சொல்றாங்க. உங்க ஹஸ்பண்ட் என்ன ஆனாருன்னு சொல்லி கேட்டா அவங்க ஹஸ்பண்ட் இறந்துருக்காங்க. எப்படி இறந்தாங்கன்னு சொல்லி கேட்டா, ஸ்கூல் போன விரக்தியில ஸ்கூல் மேல அவளுக்கு அளவு கடந்த அன்பு இருந்தது இல்லையா, அந்த ஸ்கூலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி குடிச்சு அவரு இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. ஸ்கூல் டீடைல்ஸ் ஏதாவது இருந்தா கொடுங்களான்னு சொன்னவனே அந்த டீடைல்ஸையும் எடுத்து கொடுக்குறாங்க. ஏதாவது தகவல் கிடைச்சாது அப்படின்னாக்கா எனக்கு உடனே போன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம ஹீரோ வெளியே வராரு. வெளியே வந்தோடனே அந்த ஸ்கூல் ஃபைல எல்லாத்தையும் எடுத்து பாக்குறாரு. அதுல எல்லா ரிப்போர்ட்டுமே இருக்குது. அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இது வரைக்கும் நடந்த கொலைகள் இருக்கிற எல்லா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் எடுங்கன்னு சொல்லி ஒவ்வொன்றா இது கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பிரான்சிஸ் இறந்து போனா இல்லையா லேப்ல, அன்னைக்கு அந்த லேப்ல இருக்கக்கூடிய யார் யார் இருந்தாங்களோ அவங்களோட அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்லி அவங்கள தான் கொலை பண்ணியிருக்கிறான் இந்த சைக்கோ கில்லர். அது மட்டும் இல்லாம அவங்க பிறந்த நாளுக்கே கொலை பண்ணியிருக்கிறான். ஏன்னா பிரான்சிஸ் இறக்கும் போது பெஞ்சமினுக்கு பிறந்த நாள், அவனுக்கு பிறந்த நாள் கிஃப்டா தான் பிரான்சிஸ் இறந்து போனது நியூஸா வந்திருக்குது. சோ அதே மாதிரி நான் எப்படி தான் தம்பி இறந்துட்டு தவிக்கிறனோ அதே மாதிரி அவனுங்களும் தவிக்கணும், அதனோட வலியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அன்னைக்கு லேப்ல இருந்தவக்கூடிய ஒவ்வொருத்தன் தம்பி அண்ணன் தங்கச்சி இப்படின்னு அவங்கள தான் தேடி பிறந்த நாளுக்கா கொலை பண்ணி கிஃப்டா கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் இவன். சோ இந்த விஷயத்தை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட இப்போ கொலைகார இந்த பெஞ்சமின் அப்படிங்கறது கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப அந்த ஸ்கூல்ல இருந்த எல்லா டீம்ஸுமே கொலை பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 2 பேர் தான் பாக்கி இருக்கிறாங்க. சோ அவங்க 2 பேர் யார்
அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஒன்னு அஞ்சனா, இன்னொன்னு தீரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 பேர் இருக்கு. சோ இப்போ அந்த 2 பேரோட அட்ரஸ் டீடைல் எடுத்துட்டு அங்க நம்ம ஹீரோ வேகமா போறாரு. அங்க போய் பார்த்தா ஒரு பொண்ணு கதவை திறக்கிறா. வச்சா பாரு ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே அங்க காமிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோ ஒரு பொண்ணு உருகி உருகி காதலிச்சா இல்லையா, அந்த பொண்ணு தான் இங்க வந்து கதவை திறக்கிறா. திறந்து அவ நார்மலா தான் இருக்கா. ஹீரோக்கு ஒண்ணும் புரியல. அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியுது. சோ இந்த பொண்ணு தங்கச்சிக்காரின்னு சொல்லிட்டு நீங்க வந்திருந்தீங்கன்னா என் அக்கா காரி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா, அப்போ உடனே கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு மேல இருந்து நம்ம ஹீரோவை காதலிச்சா அந்த பொண்ணு இறங்கி வரா. இப்பதான் தெரியுது இவங்க 2 பேரும் டீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோவை காதலிச்ச பொண்ணு மெத்தையில இருந்து இறங்கி வந்தவனே நம்ம ஹீரோவை பத்தி எனக்கு தெரியும், நீ என்னைக்கா இருந்தாலும் என்ன தேடி வருவ அப்படின்னு சொல்லி ஹாசியா ஓடி வந்து கட்டிப்பிடிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோ இதை பாரு, நான் வந்த விஷயம் இதுக்காக இல்ல, நான் சொல்றதை கேட்டு யாரும் பயப்படாதீங்க அப்படின்னு நடந்த விஷயத்தை பத்தி எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அந்த குடும்பமே பயப்பட ஆரம்பிக்குது. இந்த பசங்க இங்க இருந்தா சேஃபே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணுங்களை 2 பேத்தையும் கூட்டு போயிட்டு நம்ம மனோகர் போலீஸ்காரர் இருந்தார் இல்லையா அவங்க வீட்டுல விடுறாங்க. இந்த மாதிரி அடுத்ததா கொலை பண்றதுக்கு இவங்களா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, உங்க வீட்டுல வச்சுக்கோங்கன்னு சொல்லி இந்த பொண்ணை வீட்டுல விடுறாங்க. அடுத்த நிமிஷம் இன்னொருத்தவங்க இருக்காங்க தீரன் சொல்லிட்டு, அவன் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக அவனோட பழைய அட்ரஸை எடுத்துக்கிட்டு அங்க போய் பார்த்தா அங்க யாருன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கிட்டத்தட்ட நாங்க இந்த வீட்டுல 10 வருஷமா இருக்கோம், இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கூட அந்த மாதிரி பேர்ல யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாங்க. அங்க ஒரு பழைய மளிகை கடை ஒண்ணு இருக்கு. அங்க இருக்கிற ஒரு பெரியவர்கிட்ட கேட்டா, ஆமா சார் நீங்க சொல்ற அட்ரஸ்ல 2 பேர் இருந்தாங்க, பாக்குறதுக்கு ஒரே மாதிரியா இருப்பாங்க அந்த பசங்க, ஆனா இப்ப அவங்க காலி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இருக்கும். ஆனா அந்த அம்மா பேரு காவேரி, அவங்க கோயம்பேடு மார்க்கெட்ல காய்கறி கடை வச்சிருக்கிறதா சொல்லி இடையில ஒரு தடவை நான் பார்த்தேன், அங்க போயிட்டு பாருங்கன்னு சொல்றாங்க. அங்க நம்ம ஹீரோவும் போய் பாக்குறாங்க. அந்த காய்கறி கடையில கேட்டா, சார் அந்த மாதிரி இருந்தாங்க தான் அவங்க, ஆனா இப்ப இங்க இல்ல, வேற இடத்துக்கு போயிட்டாங்க, ஏதோ பெசன் நகர்ல ஏதோ இருக்கிறதா சொல்லி கேட்டேன், ஆனா அவங்க அட்ரஸ் எல்லாம் எனக்கு பர்டிகுலரா தெரியாது அப்படிங்கிற மாதிரி அந்த 2 பேரும் சொல்லியிருப்பானுங்க. அவங்க ஏதாவது வந்தாங்க அப்படின்னாக்க எனக்கு உடனே கால் பண்ணணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு போறாரு நம்ம ஹீரோ. அடுத்தது வீட்டுல உட்காந்துருக்காரு. இன்னொரு போன் கால் வருது. ஹீரோக்கு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் ஆயிடுது. இன்னொரு கொலை நடந்திருக்கு. அதே பேட்டர்ன்ல எரிக்கப்பட்டு கொலை செஞ்சிருக்காங்க. அப்போ ஐஜி பக்கத்துல இருக்காரு. என்ன அரவிந்த் இதெல்லாம், இப்ப இதெல்லாம் கொலை நடந்துகிட்டே இருக்கு, நீ என்னதான் இன்வெஸ்டிகேஷன் பண்ற, எனக்கு வேற மண்டை உருளுது மேல இடத்துல இருந்து, கிளி கிளின்னு கிளிக்கிறானுங்க, மீடியாக்காரனுங்க வேற ஒரு பக்கம் என்ன புடுங்குறானுங்க அப்படின்னு சொல்லி இவர் புலம்பிக்கிட்டே இருக்காரு. அப்போ இது இறந்து போனது வேற எவனே தெரியல அப்படின்னு சொல்லும்போது, தீரனா இல்ல தீராஜா அப்படின்னு சொல்லி கேட்டா, இது இறந்து போனது தீரன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. எங்கெங்கயே தேடன கிடைக்கல அப்படின்னு சொன்ன, அந்த கில்லருக்கு மட்டும் எப்படி அவன் கிடைச்சான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது இல்லாம தீரன் வேற எப்படி நீ கரெக்டா சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, இன்னைக்கு தீராஜோட பிறந்த நாளாம், அவனை பழி வாங்கணும் அப்படின்னாக்கா தீரனை கொண்டுதான் ஆகணும், அதை வச்சுதான் சார் சொல்ற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கெஸ் பண்றாரு. எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, அவனை நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி இங்க நம்ம ஹீரோவும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ் இதுக்கு முன்னாடி விசாரிச்சார் இல்லையா ரஞ்சித், அவர் இப்ப வீட்டுக்கு வந்திருக்கிறாரு ரெக்கவர் ஆகி. சோ அவர் இந்த கேஸ் விஷயமா ஏதோ உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு, என்ன ஏதுன்னு போயிட்டு பாத்துட்டு வந்துரு அரவிந்த் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா அனுப்புறாரு. ஹீரோவா அந்த போலீஸ்கார போய் பாக்குறாரு. இப்ப பரவாயில்லைன்னு சொல்லி கேட்டா, பரவாயில்ல சார் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அன்னைக்கு எனக்கு நடந்தது விபத்தே கிடையாது, அது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு சதி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளாஷ்பேக் ஒண்ணு போகுது. அன்னைக்கு எனக்கு ஒரு கால் ஒண்ணு வந்துச்சு, அந்த கால்ல இங்க ஒரு டெட் பாடி இருக்கிறதா சொல்லி எனக்கு போன் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த இடத்துக்கு போயிட்டே இருக்கும்போது ஒரு பிளாக் கலர் பென்ஸ் கார் என்ன ஓவர்டேக் ஆயிடுச்சு, இடிக்கிற மாதிரி வந்துட்டு போனா நான் அவனை ட்ரேஸ் பண்ணி போய்கிட்டே இருந்தேன். கடைசியில பார்த்தா மூட்டையெல்லாம் அடுக்கி வச்சு அதுல போயிட்டு இடிச்சுதான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம உசுருக்கு போராடிட்டு இருந்தேன், அதே நபர் தான் என்ன கூப்பிட்டு வண்டியில எடுத்துட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் வாசல்ல போட்டு போனான். சோ அவனை நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஃபேஸ் கட் எல்லாம் இல்ல, கூட்டு போனது அவன் தான் அப்படிங்கிற மாதிரி அன்கான்சியஸ்ல இருந்ததால எனக்கு அது ஞாபகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரின்னு இப்ப நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பி வந்துட்டே இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. என்னன்னா இந்த டீச்சர் ஓனர் அம்மா இருந்தாங்க இல்லையா, அவங்க தான் கால் பண்ணிருக்காங்க. அவங்க ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டாங்களாம். சார் நான் ஒவ்வொரு தடவையும் பிரான்சிஸ் இறந்த நாளுக்கு அவனோட பொணத்துக்கு பொக்கே வைக்கிறதுக்காக நான் போவேன், ஆனா நான் வைக்கிற பொக்கேக்கு முன்னாடி ஒரு பொக்கே வச்சிருப்பாங்க, அதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்படின்னா பெஞ்சமின் தான் அதை வைக்கிறான்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டா, எஸ் சார் கண்டிப்பா பெஞ்சமின் தான் வைப்பான், ஆனா நான் போறதுக்கு முன்னாடியே அவன் வந்துட்டு போயிடுவான், நான் அதை நினைச்சு சந்தோஷம் தான் படுவான், ஒவ்வொரு தடவை அவனை பார்க்கணும்னு நினைப்பேன், ஆனா நான் போற நேரத்துக்கு வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அந்த அம்மா சொல்லுவோம். இப்ப நம்ம ஹீரோ கெஸ் பண்றாரு. அப்படின்னா இறுதி அஞ்சலி நாள் வருது, அது நாளைக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அந்த டீச்சர் சொல்லியிருப்பாங்க. இப்ப அந்த கொலைகாரனை பிடிக்கிறதுக்காக 12 மணிக்கே நம்ம ஹீரோ முன்னாடியே போயிட்டு அவரோட காரை பார்க் பண்ணி தார்பாய் போட்டு மூடிட்டு அங்க இருக்கிற இடத்துல பக்கத்துல ஒளிஞ்சுக்கிறாரு. சோ அந்த சமாதிக்கு இப்போ ஒரு பென்ஸ் காரு வருது. சோ அங்க இருந்து ஒரு பொக்கே எடுத்துட்டு அந்த சவுக்கி கில்லர் நடந்து வந்துகிட்டே இருக்கான். இப்ப அந்த சமாதியில அந்த பொக்கேவே வைக்கிறான். பொக்கே வச்ச கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ போறாரு. நவந்தா அப்படின்னாக்கா உன்னை இங்கே சுற்றும் சொல்லி பின்னாடி துப்பாக்கியில இருக்க. அப்ப அவன் ஃபேஸ அப்படியே காமிக்க ஆரம்பிக்கிறான். கொக்கா மக்கா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் ஒன்னு ஓபன் ஆகுது. யாருடான்னு பார்த்தா நம்ம போலீஸ்காரரா இருக்கிறாருங்க. சோ மனோகர் இருந்தார் இல்லையா, ஹீரோ கூடவே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்த அந்த ஆளு தாங்க இந்த கொலை எல்லாம் பண்ணிட்டு இருக்க சைக்கோ கில்லர். சோ
துப்பாக்கியை முனையில வச்சு நம்ம ஹீரோ மிரட்டிட்டு இருக்க ஹீரோவை அடிச்சு போட்டு அங்கிருந்து வேகமா ஓடி அவனோட காரை எடுத்துட்டு போறாரு. நம்ம ஹீரோவும் வேகமா போயிட்டு துப்பாக்கியெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த காரை துரத்திக்கிட்டே போவாரு. ஒரு கட்டத்துல அந்த கார் மிஸ் ஆயிடுது. நம்ம ஹீரோ மிஸ் பண்ணிடுறாரு. சோ அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம நேரா மனோகர் வீட்டுக்கு வராரு. அங்க பார்த்தா மனோகர் இப்ப வீட்டுக்குள்ள தாங்க இருக்கிறான். சோ மனோகர் இப்ப அந்த சைக்கோ கில்லர் இவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம இந்த பொண்ணுங்க இங்க இருக்கிறது சேஃப் கிடையாது, கூட்டிட்டு போன்னு சொல்லி மெத்தைக்கு குடுக்கிட்டுன்னு ஓடுறாரு. போய் பார்த்தாதான் தெரியுது ஹீரோக்கு இங்க ஒரு பயங்கர ஷாக் ஆகுது. அந்த ரெண்டு பொண்ணுங்களும் கைத்தெல்லாம் கட்டி வச்சு வாயெல்லாம் டேப் போட்டு ஒட்டி வச்சிருக்கான். என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருக்க இப்படி திரும்ப வர அதுக்குள்ள மனோகர் நம்ம ஹீரோவோட தலையில ஒரே அடி அடிச்சு அதுல இருக்கிற ஒரு பொண்ணை மட்டும் அவன் கடத்திட்டு போயிடுறான். ஹீரோக்கு இப்பதான் கொஞ்சம் மயக்கம் தெரியுது. அந்த பொண்ணு கட்டி போட்டிருந்தாங்களே அந்த பொண்ணோட கைத்தை அவுத்து விட்டுறான். இது இவனோட காதலி. சோ இவங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் தங்கச்சிக்காரையை தூக்கிட்டு போயிருக்கிறான். சோ உடனே இப்ப அந்த பென்ஸுக்கார எங்க இருக்க போகுது வருது அப்படின்னு சொல்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் அலௌன்ஸ்மெண்ட் நம்ம ஹீரோ பண்ணி விட்டுறாரு. அப்படி போகும்போது ஒரு பென்ஸுக்கார இந்த பக்கமா கிராஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஹீரோக்கு தகவல் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஒருத்தவனுக்கு பிளேட் வச்சு கால் ஆபரேஷன் பண்ணாங்களே அந்த நபர் சொல்லியிருப்பான், நான் கடைசியா கண்ணை திறந்து பார்க்கும்போது கூட ஒரு பெரிய மால் மாதிரியான ஒரு அப்பார்ட்மெண்ட்ல தான் சார் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். ஸோ அப்போ நம்ம ஹீரோக்கு அந்த பக்கமாக காரில் போகும்போது ஒரு பெரிய கட்டி முடிக்காத ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு. அது ஒரு மால் மாதிரி இருக்கு. ஸோ ஒருவேளை கெஸ் பண்ணி நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போறாரு. இதே ரோட்ல தான் கிராஸ் ஆயிருக்கிறதா சொல்லி போலீஸ்காரங்களும் தகவல் கொடுத்துருக்காங்க. அங்க போய் பார்த்தா ஹீரோயினை இங்கே நில்லுன்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்துட்டு நம்ம ஹீரோ அந்த பக்கம் போய்கிட்டே இருக்கிறாரு. அப்ப அந்த மனோகரை கரெக்டா முன்னாடி வந்து நிக்கிறான். ஒழுங்கா சரண்டர் ஆகல அப்படின்னாக்க உன்னை நான் சுற்று வேண்டாம் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்க அவன் திரும்பவும் நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டு அங்கிருந்து வேகமா ஓடுறான். மாடியில் நின்னுட்டு இருக்க நம்ம ஹீரோ கீழே நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, இது பாரு அவன் லிப்ட் வழியா தான் இப்ப கீழே வந்துகிட்டு இருக்கான், அத கதவை திறந்து அடுத்த நிமிஷமே சுட்டுன்னு சொல்லி துப்பாக்கியை நம்ம ஹீரோ தூக்கி போடுறாரு. அது அந்த பொண்ணு கேட்ச் பண்ணி திரும்பவும் கரெக்டா லிப்ட் திறக்கிற நேரத்துக்கு சுடல சொல்லி பிளான் பண்ணி ரெடியா இருக்கிறாங்க. லிப்ட் திறக்குது. ஆனா இந்த தடவை மனோகர் வெளியே வரல, அந்த சைக்கோ கில்லர் வெளியே வரல. அதுக்கு பதிலா இந்த பொண்ணோட கூட பிறந்தவங்களை வெளியே அனுப்பி விடுறான். இந்த பொண்ணு கண்ணை மூடிக்கிட்டு கண்டமணிக்கு சுட ஆரம்பிச்சதுல அந்த பொண்ணோட நெஞ்சில சுட்டு அதே இடத்துல சரிஞ்சு கீழே விழுந்து இறந்து போகிறான். என்னன்னு தெரியாம அந்த பொண்ணு அப்படியே மிரண்டு போய் அழுதுகிட்டு இருக்க அப்படியே ஒரு ரிவர்ஸ் ஒண்ணு போகுது. என்னன்னா அந்த மனோகர் நின்னுட்டு இருந்தார் இல்லையா, அவர் கையை தூக்கி இருப்பாரு. நம்ம ஹீரோ துப்பாக்கியால சொல்றதுக்கு ரெடியா இருந்திருப்பாரு. சோ அப்ப நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா போலீஸ்காரர், அவரோட நெஞ்சில அப்படியே ஒரு பச்சை குத்தி இருக்கும். அதுவும் பிளேடால அறுத்து போட்டிருக்கும். பிரான்சிஸ் சொல்லி போட்டிருக்கும். ஒக்கமக்க மனோகர் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு ஷாக் ஆகுது. அப்ப பெஞ்சமின் நீதானா அப்படின்னு சொல்லி அவர் ஷாக் ஆவாரு. இங்க தாங்க படத்தோட உண்மையான ட்விஸ்ட் ஓபன் ஆகுது. அப்படியே நம்ம ஒரு பிளாஷ்பேக் ஒண்ணு சின்னதா காட்டுறாங்க. இந்த பொண்ணை கடத்திட்டு வந்தாங்க இல்லையா, அது ஆக்சுவலி மனோகர் தான் கடத்திட்டு வந்திருப்பாரு. இவர் அடிச்சு போட்டுட்டு அந்த கடத்திட்டு வந்த பொண்ணை மட்டும் லிப்ட்ல அனுப்பி விட்டுருப்பாரு. துப்பாக்கி கொடுத்து அந்த பொண்ணோட கையிலேயே கொலை பண்ணி வச்சிருப்பாரு நம்ம ஹீரோ. சோ இப்ப அழுதுகிட்டு இருக்க இந்த கேஸை இதுக்கு முன்னாடி விசாரிச்சுட்டு இருந்த ரஞ்சித் அங்க வராரு. சோ அவரு வந்து நம்ம ஹீரோவை அப்படியே துப்பாக்கி முனையில மிரட்டுறாரு. ஒழுங்கா சரண்டர் ஆயிடு, நீதான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இப்போ கஸ்டடியில எடுத்து வச்சிருக்காங்க. கஸ்டடியில வச்சு இருக்கும்போது தான் ஹீரோ நிறைய விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னோட தம்பி பிரான்சிஸை இறந்துட்டு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, அதனோட வலி வேதனை எனக்கு போகவே இல்ல. பிரான்சிஸ் அப்படி பண்ணவங்களை ஒவ்வொருத்தவங்களையும் கொலை பண்ணி நான் எப்படி வலி வேதனையை அனுபவிக்கிறனோ அதே வலி வேதனையை அவங்கள அனுபவிக்கணும்னு சொல்லி தான் ஒவ்வொரு கொலையா நானே பண்ணேன். நானே எரிச்சு ஒவ்வொரு இடத்துல வந்து போட்டேன். இந்த கேஸை கண்டுபிடிக்க முடியாம நீ தடுமாறின. ஆனா ஒரு விஷயம், அந்த கடைசியா பண்ண கொலையில தான் ஒரு ஆபரேஷன் நடந்து அது காலில் ஒரு பிளேட் இருக்கிற விஷயத்த எனக்கு கிடைச்சது. இந்த விஷயம் மட்டும் உன் கையில கிடைச்சதுன்னா இந்த கேஸை ஈஸியா முடிச்சிருப்ப. அது கிடைக்கிறதுக்கு முன்னாடி தான் உன்னை ஒரு இடத்துக்கு வர வச்சு உனக்கு ஒரு விபத்தை ஏற்படுத்தி உன்னை கூட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல விட்டேன். எனக்கா உனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, அதனாலதான் ஹாஸ்பிட்டல்ல விட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எல்லாத்தையும் நான் கரெக்டா தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா என்னோட நேரம் அந்த ரெண்டு பேர் மட்டும் யாருன்னு அப்படிங்கறத தெரியல. ஒன்னு சஞ்சனா அப்படிங்கறது கடைசியா தானே நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னொன்னு தீரன், அதையும் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ ரஞ்சித் இன்னொரு கேள்வி கேட்கிறாரு. இதுல சம்பந்தமே இல்லாம மனோகரை எதுக்கு உள்ள கூட்டணும்னு சொல்லும்போது இன்னொரு காரணத்தை சொல்றாரு. மனோகருக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது, அவரை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாஷ்பேக் போகுது. மனோகருக்கு நம்ம ஹீரோ கால் பண்ணிருப்பாரு. கால் பண்ணி இது பாரு, நான் பெஞ்சமின் பேசுறேன், நான் சொல்றத மட்டும் நீ செய்யல அப்படின்னா உன்னோட பையனை நான் கொன்னுடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி இருக்கிறாங்க. சோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, நீ இந்த மாதிரி ஒரு புக்கை எடுத்துக்கணும், கோட் இந்த மாதிரி நீ போட்டுக்கணும், அங்க இருக்கிற நம்ம பிரான்சிஸோட சமாதி இருக்கிற அட்ரஸ் சொல்லி அங்க போயிட்டு நீ இந்த டைமுக்கு புக்கே வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்த சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு உன் வீட்டுல தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும், அந்த பொண்ணை நீ கடத்தி என்கிட்ட கூட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த
பிளாக்மெயில் பண்ணி செஞ்சு வச்சிருக்காரு. சோ அதனாலதான் மனோகர் செஞ்சிருக்காரு. இது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க ரஞ்சித் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு பக்காவா பிளான் பண்ணல, யானைக்கும் அடிசா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா நீயே வந்துட்டு எல்லாத்தையும் மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளவு பெரிய விஷயத்தையும் பிளான் பண்ணுவேன், ஆனா சின்னதா ஒரு மேட்ச் பாக்ஸ்ல உன்னை பிடிச்சிட்டேன் நானு அப்படிங்கிற மாதிரி இங்க ரஞ்சித் சொல்லுவாரு. வீட்டுக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து ரஞ்சித் வந்தோடனே பாக்குறதா போயிருப்பாரு. அப்ப பாக்கும்போது நம்ம ஹீரோ சிகரெட் பத்த வச்சிருப்பாரு. அந்த பத்த வச்ச மேட்ச் பாக்ஸ அங்க கீழே வைப்பாரு. அதை நம்ம ரஞ்சித் பார்த்திருப்பாரு. அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும்போது கூட அந்த கார்ல இதே மாதிரியான மேட்ச் பாக்ஸ் இருந்திருக்கும். சோ அப்பவே கண்டுபிடிச்சாரு இந்த ஆளு நீதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இருந்தது. அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கிறதுக்காக நீ இல்லாத நேரமா பார்த்து உன்னோட வீட்டுக்கு நான் போய் பார்த்தேன். அங்க போய் பார்க்கும்போது எனக்கு இன்னும் 2 அதிர்ச்சியா இருந்தது. எல்லா பொருளும் ரெட்டையா இருந்தது. சோ ஃபேஸ் வாஷ் எல்லாமே செப்பல்ல இருந்து எல்லாம் டபுளா இருந்தது. அப்போ கபோர்ட்ல உன் தம்பி போட்டோ கூட நீ இருந்தது எனக்கு தெரிஞ்சது. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது, நீதான் பெஞ்சமின் அப்படிங்கறதும் உன்னை கைது பண்ணலாம்னு சொல்லிதான் நான் அந்த இடத்துக்கு வந்தேன். கடைசியில இப்படி நடந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொன்னது மட்டும் இல்லாம உனக்கு குறைஞ்சபட்ச தண்டனை மரண தண்டனை நாங்க வாங்கி கொடுப்போம், நீ இனிமே ஜெயில இருந்து வெளியே வர முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. ஹீரோவோட காதலி அப்படியே பேனு பாத்துக்கிட்டே இருக்கிறான். சோ இப்ப பிரஸ் மீடியா எல்லாம் வச்சு கமிஷனரை போட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க. உங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே சைக்கோ கில்லரை வச்சுக்கிட்டு நீங்க வெளியே பிடிக்கணும்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்களா, என்ன போலீஸ்காரங்க உங்க டிபார்ட்மெண்ட்ல இப்படி நடந்திருக்கு சொல்லி கேள்வி கேட்க, இதே டிபார்ட்மெண்ட் தாங்க அவன் யார் அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிருக்கு, அதை நீங்க மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு பிரஸ் மீடியாவெல்லாம் கழிச்சிட்டு இந்த பக்கம் ஏஞ்சு வந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம மனோகரும் ரஞ்சித் இந்த பக்கம் வரும்போது ஒருத்தன் வேகமா படிக்கட்டுல ஓடி வந்து நம்ம போலீஸ்காரங்களை இடிச்சிட்டு போவான். டேய் யாரா நீ முரட்டுத்தனமா ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது தான் அங்க ஒருத்தனை காமிக்கிறாங்க. படத்தோட ஆரம்பத்துல பேங்க்ல ராபரி பண்ணாங்க இல்லையா, அந்த பையன் இங்க ஓடிட்டு இருக்கான். டேய் நீ அந்த கேஸ்ல அரெஸ்ட் ஆனவன் தானே, நீ என்னடா வெளியே சுகந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது தான், சார் அது என்னோட தம்பி, அவனை தான் அரெஸ்ட் பண்ணி ஜெயில இருக்கான், நான் இப்ப அவனை பாக்குறதுக்காக தான் போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது தான் இங்க இவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஷாக் ஆகுது. அந்த ராபரி நடக்கும்போது அந்த டிரைவரை அவங்க 2 பேர் இருந்திருப்பானுங்க. அந்த போலீஸ்காரங்க வந்ததுக்கு அப்புறம் அதுல ஒருத்தன் மட்டும் ஓடி இருப்பான், அவன் தான் இங்க இருக்கிறான். சோ ரஞ்சித்துக்கு தலையை வெடிக்குது. அப்ப தீரன் செத்துட்டான்னு சொல்லி ஒரு பணம் ஒண்ணு கிடைச்சது, அது உண்மை இல்லையா, உன் தம்பி இல்லையான்னு சொல்லி கேட்டா, சார் அது தீரனே கிடையாது, என் தம்பி இப்போ உள்ள இருக்கான், ஜெயிலுக்குள்ளதான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சொன்னது மட்டும் இல்லாம உன்னோட பிறந்தநாள் எப்படான்னு சொல்லி கேட்டா, இன்னைக்குதான் சார் அப்படின்னு சொன்னோன்னு கொக்கா மக்கா வச்சாம்பாரு. பயங்கரமான ட்விஸ்ட். இன்னொன்னு பூந்தடிச்சுக்கிட்டு இப்ப ஜெயிலுக்குள்ள போய் பார்த்தா அந்த பையனை தீரனா அப்படியே தண்ணிக்குள்ள வச்சு அமுக்கி பிடிச்சி சாகடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு நம்ம ஹீரோ. போலீஸ்காரர் தடுக்கலான்னு வருவாரு, ஆனா அதுக்குள்ள அவன் இறந்து போயிருப்பான். இறந்து போனதுக்கு அப்படியே கெத்தா ஏஞ்சு நடந்து வருவாரு. என்ன ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு அந்த காவேரின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா தீரனோட அம்மாவை பாக்குறதாக போயிருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க இல்ல, எக்மோர் கிட்ட ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறதா சொல்லி பார்த்தேன், பர்டிகுலர் அட்ரஸ் எனக்கு தெரியாதுன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. சொன்னது மண்ணே நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு வந்தா எனக்கு கால் பண்ணுங்க சொல்லி இந்த பக்கம் திரும்புவாரு. அப்ப அண்ணன் சொல்லிடலாமான்னு முணுமுணு போனுங்க. டேய் என்னடா ஒழுங்கா உண்மையை சொல்றா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான், ஏன் சார் நீங்களே தீரனை பிடிச்சி ஜெயில போட்டுட்டு இப்ப நீங்களே அவனை தேடி வந்திருக்கீங்கன்னு சொல்லும் போது தான் இங்க இவருக்கு ஒரு விஷயம் புரியுது. சோ அப்ப நாம தான் அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டோமோ அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பக்காவா பிளான் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்ல, இன்னொரு பிளானையும் நம்ம ஹீரோ போட்டிருக்காரு. பொதுவா நம்ம ஹீரோ பிளான் சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டீச்சர் அம்மா சொல்லிருப்பாங்க, பெஞ்சமினுக்கு எப்பயுமே பிளான் சின்னு ஒன்னு இருக்கும், அது நம்ம தோக்கும் போது தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிருப்பாங்க இல்லையா. சோ இந்த விஷயம் நம்ம ரஞ்சித் மண்டைக்குள்ள ஓடுது. நம்ம மனோகருக்கு இந்த விஷயம் தெரியும் இல்லையா. இப்போ ஒரு பிளாஷ்பேக் நம்ம ஹீரோவை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. யானைக்கு அடி சறுக்கும், ஆனா எனக்கு சறுக்காதரா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு, உன் வீட்டுக்கு உன்னை நான் பார்க்க வந்தப்பவே நீ எப்படி உன்னை நான் கார்ல தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகும்போது அந்த மேட்ச் பாக்ஸை ஏதாவது நீ நோட்டை விட்டுருப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அந்த மேட்ச் பாக்ஸை உன் கண்ணுல படுற மாதிரி நான் இங்க வச்சேன். ஏன் அப்படின்னா தீரனை ஒருத்தன் மட்டும் நான் கொலை பண்ணணும், அவன் இப்ப ஜெயிலுக்குள்ள இருக்கிறான். அப்படின்னா நீ என்ன புடிச்சிட்டு என்ன ஜெயில கண்டிப்பா தூக்கி போடுவேன். அப்போ நான் தீரன் இருக்கிற இடத்துக்கு போவேன், அவனை நான் கொலை பண்ணுவேன். இதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நானா வாண்டடா உங்ககிட்ட வந்து மாட்டினேன், தவிர நீயா என்ன பிடிக்கலடா அப்படிங்கிற மாதிரி இவரு ஒரு விஷயத்த சொன்னவனே இங்க இருக்கிற போலீஸ்காருக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. சொன்னதுக்கு அப்புறம் என் தம்பிக்கு நடந்த அநியாயத்துல எல்லாரும் வேணும்னே பண்ணாங்க, அதனாலதான் நான் பழி வாங்க ஆரம்பிச்சேன். எல்லாரும் நீங்க சொல்றீங்கல்ல தப்பு பண்ணது அவங்க தான், அதனால மன்னிச்சிரு மறந்துரு வாழ் அப்படின்னு சொல்லி, அது எப்படி பாதிக்கப்பட்டவங்களை மட்டும் மறந்துரு வாழ் அப்படின்னு சொல்லிடுறீங்க, தப்பு பண்ணவனை மட்டும் தண்டனை கொடுத்து சீக்கிரமா அவனை வெளியே விட்டுறீங்க. தப்பு பண்ணவனுக்கு அது ஒன்றும் பெருசா தெரியாது, ஆனா பாதிக்கப்பட்டவனுக்கு அது ரொம்ப பெருசு, அதனோட வலியும் வேதனையும் சொன்னா புரியாது உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சொன்னது மட்டும் இல்லாம நம்ம மனோகர் இருக்காரு இல்லையா, அவரை பாக்குறாரு நம்ம ஹீரோ. உனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, உன்னை தெரியாம நான் நிறைய கஷ்டப்படுத்திட்டேன். அது மட்டும் இல்லாம ஹீரோ அப்படியே நெஞ்சில கை வச்சு இந்த இதயம் உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. என்னன்னு தெரியாம ஒண்ணு புரியாம அப்படியே நின்னுகிட்டு இருக்க இந்த பக்கம் அப்படியே திரும்பி வராரு. வந்தவனே ஹீரோவோட கையில சில டேப்லெட்ஸ் இருக்கு. ஒரு டேப்லெட்ஸ் போட்டா டக்குன்னு பிரெயின் டெத் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி படத்தோட ஆரம்பத்துல ஒரு சீன் இருக்கும் இல்லையா, அந்த சீன்ல இருக்கிற சில டேப்லெட்டை நம்ம ஹீரோ எடுத்து வச்சிருக்காருங்க. சோ அந்த டேப்லெட்டை அப்படியே வாயில போட்டுக்கிறாரு. அடுத்த நிமிஷம் அப்படியே அவரோட
தம்பியை நினைச்சு அதே இடத்துல இறந்து போகிறாரு. அப்படியே ஒரு லெட்டர் இங்க ஒண்ணு டீச்சர் அம்மாவுக்கு வந்திருக்குது. அந்த லெட்டரை இவங்க ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அந்த லெட்டர்ல அம்மான் இருக்குது. அதை பார்த்தோன்னே அவங்க அழுது துடிக்கிறாங்க. சோ இது பெஞ்சமின் தான் அனுப்பியிருப்பான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கேன். இங்க நம்ம ஹீரோ இறந்து போய் கிடக்குறாரு. அப்படியே கடைசியா ஒரு லெட்டர் ஒண்ணு எழுதி வச்சிருக்காரு நம்ம ஹீரோ. இது நம்ம மனோகர் கைக்கு கிடைக்குது. அந்த லெட்டர்ல நான் இறந்து போனதுக்கு அப்புறம் என்னோட இதயம் மனோகருக்கு கொடுங்க, ஏன்னா அவனுக்கு இதய கோளாறு இருக்குது. என்னோட இதயத்தை அவனுக்கு நான் கொடுக்கறேன், அவனுக்கு தான் போய் சேரணும். அது மட்டும் இல்லாம என்னோட கடைசி ஆசை என்னோட தம்பி பிரான்சிஸ் பக்கத்திலே என்னையும் புதைச்சிருங்க, ஏன்னா அவனுக்கு இருட்டுன்னா பயம், அந்த இருட்டுக்கு அவனுக்கு ஆறுதலா நானும் பக்கத்திலே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு லெட்டர் எழுதி வச்சிருப்பாரு. இப்ப நம்ம மனோகரை காமிக்கிறாங்க. மனோகர் அவங்க பையனை கூப்பிட்டுக்கிட்டு பொக்கையோட எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஹீரோக்கும் அவங்க தம்பிக்கும் அப்படியே மரியாதை எல்லாம் செலுத்துறாங்க. செலுத்தினதுக்கு அப்புறம் மனோகர் நெஞ்சில ஒரு சின்னதா ஆபரேஷன் பண்ணிருக்கு. சோ நம்ம ஹீரோவோட இதயம் இப்போ மனோகர் கிட்ட துடிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லி படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ட்விஸ்ட் எல்லாம் எப்படி இருந்துச்சு, நம்மளோட எக்ஸ்பிளனேஷன்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களோட கருத்துக்களை படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.